தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இடி விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜு பேரம் பேசப்பட்டதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக முன்ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர்கள் அசோக்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கேட்டு இதுவரை கண்டிஷன் பேரில் கையெழுத்திட வேண்டும். ஆனாலும் தற்போது வரை கையெழுத்திடவில்லை. இது தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பாக மேலும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் இந்த திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் இது தொடர்பாக 4 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் ஒரு 4 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த 11 பேரிடம் இந்த 4 பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதற்குண்டான ஆவணங்கள் கிடைக்கப்பட்ட அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கின் விவரங்களை ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் திருவல்லிக்கேணி போலீசார் ஏற்கனவே அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வழக்குகளை ஆவணங்களை ஏற்கனவே கேட்டு பெற்றிருக்கின்றனர். அதே போன்று இந்த தாவேக ஆட்சியின் கவிழ்ப்பதற்காக சதி திட்டம் தீட்டிய வழக்கு தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசாரிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த ஆவணங்களை கேட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக மேலும் இது தொடர்பாக அந்த கிடைக்கப்பட்ட ஆவணத்தில் 50 லட்சம் ரூபாய் கணக்கில் காட்டாத பணமும் ஹவாலா பணம் பரிமாற்றமும் செய்யப்பட்டிருப்பதாக இடி அதிகாரிகள், அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நம்புகின்றனர். எனவே இந்த ஹவாலா பணம் எப்படி பெறப்பட்டது என்ற அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தற்போது வரை எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும் பட்சத்தில் விசாரணை மறுபடியும், அதாவது அமலாக்கத்துறை சார்பில் நடைபெற இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த விசாரணை மட்டுமே நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.